ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எப்படி நம்மளோட ஃபேஸை வந்துட்டு கார்ட்டூன் ஸ்மூத் ஃபேஸ் மாதிரி கொண்டு வரது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சோசியல் மீடியாக்கள் எல்லாத்துலேயுமே நிறைய பேர் அவங்களோட ஃபேஸை வந்து கார்ட்டூன் ஃபேஸ் மாதிரி இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக வந்துட்டு விட்டுட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு யோசிச்சிருப்பீங்க, எப்படிடா கார்ட்டூன் இமேஜ் ப்ரொஃபைலில் போடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு இந்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இனிமேல் உங்களோட ஃபேஸை கார்ட்டூன் ஃபேஸ் மாதிரி எடிட் பண்ணி ட்ரெண்டிங்காக தெரிவிக்க விடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பனி உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம எப்படி நம்மளோட ஃபேஸை வந்துட்டு கார்ட்டூன் ஃபேஸ் மாதிரி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு கார்ட்டூன் வீடியோவை எடிட் பண்ண போகிறோம். ஸோ எடிட் பண்ணி நம்மளோட ப்ரொஃபைலுக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட கேட்பாங்க, ஸோ எப்படி எடிட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பனியுள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இதே மாதிரி ட்ரெண்டிங்கான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க அல்லது ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்களோட மொபைலில் வந்துட்டு சர்ச் பண்ணுங்கள் வந்துட்டு ஒயிலா அப்படின்னு சொல்லி. ஸோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னு சொன்ன டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று வரும். ஓகே, இதில் இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணி ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணது பிறகு இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களோட ஃபேஸை வந்துட்டு கார்ட்டூன் ஃபேஸ் மாதிரி எடிட் பண்ணி கொள்ள போகிறீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்னோட இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகுது. ஸோ நீங்களும் உங்களோட மொபைலில் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஒயிலோ அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதை ஓப்பன் பண்ணக்குள்ள கட்டாயம் உங்களோட டேட்டா கனெக்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ நெட் ஒன்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தான் உங்களோட இந்த அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணும். ஸோ டேட்டா ஆன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒயிலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆகும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷனுக்குள்ள 3D கார்ட்டூன் அப்படிங்கிறது வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு வச்சிருக்காங்க. அதே மாதிரி ரெனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி 2D கார்ட்டூன் அப்படின்னு சொல்லி நிறைய வச்சிருக்காங்க. முதலாவது இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. சேம் கான்செப்ட்டில் தான் நீங்கள் மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு எடிட் பண்ணிக்கொள்ளுவீங்க. 3D கார்ட்டூன் அப்படிங்கிறது பண்ணியை பாருங்கள். இந்த இடத்துல ஏரோ மார்க் ஒன்று இருக்குது. இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல பெர்மிஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ கிராண்ட் பெர்மிஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. கிளிக் இதில் எல்லாத்தையும் அலோ பண்ணிக்கொள்ளுங்க. அலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தான் உங்களோட கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸை இந்த அப்ளிகேஷனுக்குள்ள எடுத்துக்கொள்ளும். ஸோ இப்போ நம்மளோட கேலரியில் இருக்கக்கூடிய எந்த ஃபோட்டோஸை வந்துட்டு கார்ட்டூன் ஃபேஸாக வந்துட்டு எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ண கேட்குது. ஸோ இதில் நீங்கள் எந்த ஃபோட்டோஸை நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். ஃபோட்டோ செலக்ட் பண்ண அப்படின்னு சொன்னால் ப்ரொசஸிங் ஆகுது. இந்த ஃபோட்டோ வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் மாதிரி டைம் ஒன்று எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ வந்துட்டு கார்ட்டூன் ஃபேஸ் மாதிரி எடிட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்னோடது வந்துட்டு ப்ரொசஸிங் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னு செலக்ட் பண்ண ஃபோட்டோ வந்துட்டு 3 கார்ட்டூன் ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி அது எடிட் பண்ணி தந்துருக்குது. ஸோ ஜஸ்ட் அப்லோட் பண்ணிவிட்டு 1 கிளிக் தான் பண்ணு அந்த ஃபோட்டோஸை வந்துட்டு கார்ட்டூன் ஃபேஸ் மாதிரி எடிட் பண்ணியிருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ராயல்ட்டி 3D அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பேபி 3D அப்படிங்கக்கூடிய இன்னொரு ஃபோட்டோ இருக்குது. கார்ட்டூன் 3D அப்படிங்கக்கூடிய இன்னொரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோ ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளும். ஸோ இப்போ நான் இந்த ஃபோட்டோ எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக வேண்டி நான் மேலே இருக்கக்கூடிய இந்த இடத்துல பாருங்கள் அம்புக்குறி ஒன்று இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணக்கூடிய இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ண அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேலரியில் சேவ் பண்ண போகிறீங்களா அல்லது ஃபேஸ்புக்கில் போட போகிறீங்களா, அப்லோட் பண்ண போகிறீங்களா, வாட்ஸ்அப் மூலமாக யாருக்காவது அனுப்ப போகிறீங்களான்னு சொல்லி கேட்குது. நான் சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ண அப்படின்னு சொன்னால் என்னோட கேலரியில் இந்த ஃபோட்டோ சேவ் ஆகிரும். ஸோ இப்போ வாங்க நம்ம கேலரியில் போய் ஃபோட்டோவை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்னோட இந்த ஃபோட்டோ வந்துட்டு கேலரியில் சேவ் ஆகிட்டு. பட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களோட வாட்டர்மார்க் கொடுத்துருக்காங்க. நான் எடிட் பண்ண ஃபோட்டோ இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி பணியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களோட லோகோ வச்சுக்கிறாங்க ஒயிலோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி அதை வந்துட்டு கிளியராக அந்த ஃபோட்டோஸை நம்ம வந்துட்டு எடுத்து ப்ரொஃபைலுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க. ஸோ டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எகெயின் அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து கொள்ளுங்கள். அப்ளிகேஷனில் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணது பிறகு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோட்டோவை நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு கொள்ளுங்கள். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எடிட் பண்ண அந்த கார்ட்டூன் ஃபேஸ் வந்துட்டு இப்போ ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு எடுத்துக்கிறோம். ஸோ கேலரியில் சேவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஓட்டோமார்க் வருது. ஓட்டோமார்க் இல்லாமல் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்காக வேண்டி நம்ம இதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு இதை க்ராப் பண்ணிக்கொள்வோம் ப்ரொஃபைலுக்கு செட் பண்ணுற மாதிரி. ஸோ எடிட்டை கிளிக் பண்ணி நீங்கள் இதை க்ராப் பண்ணிக்கொள்ளுங்க. அல்லது வேறு ஏதாவது அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ப்ளே ஸ்டோரில். ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி க்ராப் பண்ணி எடுத்துக்கொள்ளும். ஸோ இப்போதைக்கு நான் ஜஸ்ட் வந்துட்டு இதை க்ராப் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன்.
ஓகே க்ராப் பண்ணிவிட்டு சேவை கிளிக் பண்ண அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்டாக நம்மளுக்கான இந்த ஃபோட்டோ வந்துட்டு ஒரு கார்ட்டூன் ஃபேஸ் மாதிரி எடிட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோஸை வந்துட்டு உங்களோட சோசியல் மீடியாக்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ட்ரெண்டிங்கில் விடலாம். ஸோ நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலை செட் பண்ணிக்கொள்ளையிலும் அல்லது வாட்ஸ்அப் ப்ரொஃபைலாக வந்துட்டு செட் பண்ணிக்கொள்ளையிலும் வாட்ஸ்அப்பில் டிபியை நீங்கள் வச்சுக்கொள்ளையிலும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் விரும்பின மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் எப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்துட்டு இப்படி ட்ரெண்டிங்கில் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி மறக்காம நீங்களும் ட்ரெண்டிங்கில் விடுங்க. அதே மாதிரி எங்களோட இந்த வீடியோவையும் ட்ரெண்டிங் ஆக்கி விடுங்க. ஸோ மறக்காம எங்களோட வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்களோட சோசியல் மீடியாக்களில் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ செய்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ், பை பை.